உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, கடகராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிரன் குரு, அசுரகுருவும் தேவகுருவும் இணையக்கூடிய காலம் மே 14ஆம் தேதியிலிருந்து ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும். அந்த ஜூன் 2ஆம் தேதி பெயர்ச்சியாகி குரு கடகத்துக்கு வந்துடுவார், உச்ச குருவாக மாறப்போகிறார். ஆனால் இத்தனை நாளாக விரய குருவாக இருந்து தேவையில்லா வீண் விரயங்களையும் மன உளைச்சல்களையும் கொடுத்து இதனால் சில பாதிப்புகளை நீங்கள் சந்திச்சிங்க. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு குரு பயிற்சி இப்போ உங்களுக்கு கை கொடுக்க போகுது. அந்த குரு பயிற்சிக்கு முன்னாடி இந்த 18 நாள் அசுர குருவும் தேவகுருவும் இணையிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த பாதிப்புலேருந்து நீங்கள் தவிர்க்கக்கூடிய சில விஷயங்கள் என்னன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். கடகராசி என்பர்களை பொறுத்தவரையிலையும் எப்போவுமே ஒருத்தருக்கு உதவி செய்கிறதும் சரி, மற்றவங்களுக்காக முன்னாடி இறங்கி செயல்படுறதுலையும் சரி ரொம்ப நீங்கள் அட்வான்டேஜாக இருப்பீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த விரயகுரு வந்ததில் இருந்தே உங்களுக்கு பலவித நம்பிக்கை துரோகங்களும் மன உளைச்சல்களும், மற்றவங்கள நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, மற்றவங்கள நம்பி ஒரு சில பொறுப்புகள் ஒப்படைக்கிறது, இவங்க இந்த வேலையை முடிச்சு கொடுப்பாங்கன்னு சில விஷயங்கள் ஒப்படைச்சா கடைசியில் அதுவே உங்களுக்கு தலைவலியாக மாறுறது, இன்னொருத்தர் செய்கிற தப்புக்கு நீங்கள் பாதிக்கப்படுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்கள் கடந்து வந்துட்டீங்க. குறிப்பாக குடும்ப ரீதியில் குடும்பத்துக்காகவே நிறைய நல்ல விஷயங்கள் செய்திருப்பீங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா நல்லது செஞ்சு பாதிக்கப்படுறது நீங்களாக தான் இருப்பீங்க. தேவையில்லாத அபாண்டமான பழிகளை காலாகக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் உண்டாயிருப்பீங்க. அப்போது இந்த நிலைமையில் இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு இப்போ இந்த குரு பயிற்சி பெரிய லெவலில் நமக்கு ஒரு பலனை தரப்போகுதுன்றது தெரியுது. பட் அந்த குரு பயிற்சி பற்றி அடுத்த காணொலியில் நம்ம பேசலாம். ஆனால் இப்போ பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு நடுவில் வரக்கூடிய இந்த 18 நாள் இந்த குரு அசுரகுரு தேவகுரு இணையும் பொழுது 12ஆம் இடத்துல இது நடக்குது. அப்போது உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் போய் இந்த 2 கிரகம் மறைஞ்சு நிற்குது. அப்போ மறைஞ்சு நிற்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க இணையும் போது அது பலமான நிலை உருவாகுது. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 1, 2, 3 3ஆம் இடத்திற்கு 4ஆம் வீட்டிற்கு அதிபதி தான் இந்த சுக்கிரன், ப்ளஸ் லாபஸ்தானாதிபதி சுக்கிரன். அப்போது இத்தனை நாளாக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு சில ப்ராஜெக்டை உருவாக்கி இன்றைக்கி ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கு கொண்டு வந்து அதை எதிர்பார்க்குற நேரத்தில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்க, ஓப்பனாக சொல்கிறேன், இந்த நேரத்தில் உங்களுடைய ப்ளஸ் ஆர் மைனஸ் மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது. மற்றவங்களை நம்பி சில விஷயங்களை வெளிப்படையாக ஒப்படைக்கிறதுல ரொம்ப எச்சரிக்கையோட கவனத்தோடு இருக்கணும். இன்னொருத்தரை நம்பி நான் இவ்வளோ செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சி நாம் ஒரு நல்லதை அடையலாம்னு நினச்சாலும் அதுவும் தப்பாக போயிடும். அப்போது நீங்கள் என்ன செய்யணும், உங்களை மட்டும்தான் நீங்கள் இந்த நேரத்தில் நம்பணும். இந்த 18 நாள் மற்றவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தை ஒப்படைச்சாலும் அது ரொம்ப தீவிரமாக யோசித்து தான் நீங்கள் அதை ஒப்படைக்கணும். தேர்ட் பர்சனும் உள்ளே என்ட்ரி பண்ணிக்காதீங்க. தேவையில்லாத ஆட்கள் உள்ளே வந்தாங்கன்னா உங்களுடைய நல்ல விஷயங்களை அழகாக அப்படியே எடுத்து அதை அவங்க எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் உங்களுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும். நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் அநியாயமாக மிஸ் ஆகிடும். அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய 4ஆம் பாவம்ன்றது அம்மாவுடைய ஸ்தானம். அம்மாவுடைய உறவினர்கள் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனத்தோடு இருங்க. தேவையில்லாத சங்கடங்களும் சலிப்புகளும் வரலாம், இல்லை அவங்க சார்ந்து உங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் வரலாம். அந்த சொந்த பந்தத்தினுடைய ரீதியில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புகள் வர வாய்ப்புகள் இருக்கும். குறிப்பாக அம்மாவுடைய ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க. அவங்களுக்கு ரொம்ப இந்த நேரம் இந்த 18 நாள் மட்டும் சற்று எச்சரிக்கையோடு இருந்ததுனா போதும். அடுத்து இந்த குரு பயிற்சி ஆட்டோமேட்டிக்காக அது வேறு மாதிரியான ஒரு நல்ல ஃபோக்கஸ் உங்களுக்கு உண்டாக்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது லாபஸ்தானம். லாபம்ன்றது என்ன, எங்கெங்கே நீங்கள் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது இந்த 18 நாள் மட்டும் எதுவும் பண்ண வேண்டாம். இந்த 18 நாளுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிக்கிங்க, இல்லைன்னா அதுக்கப்புறம் பண்ணிக்கிங்க. ஆனால் அதுக்கு நடுவில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ, நாம் இதில் பிஸ்னஸில் போடலாம், இல்லை ஆன்லைனில் போடலாம் அப்படின்றதெல்லாம் வேண்டாம். சின்னதாக ஒரு லேட்டரி சம்மந்தப்பட்ட விஷயமோ, இல்லை நாம் ஆல்ரெடி நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை போட்ட பிஸ்னஸ் அதை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணலாம், நம்ம வேலையை இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணலான்னா இதை நீங்கள் செய்யலாம். பட் ஆனால்
புதுசாக ஒன்று இறங்கி செய்கிறது ரொம்ப தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியினுடைய அமைப்பில் இந்த குரு பகவான் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு 6ஆம் வீட்டிற்கு அதிபதி. அப்போது 6ன்றது சத்துரு சம்மந்தப்பட்ட இடம். அப்போ எதிரிகளால் உங்களுக்கு நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது. யார் எதிரிகள் நினைக்கிறீங்களோ, யார் விரோதிகள் நினைக்கிறீங்களோ, இந்த நேரத்தில் நீண்ட நாள் எதிரிகள் உங்களுக்கு சாதக நிலை உருவாக வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை, ரொம்ப நாளாக ஒரு வரப்பு தகராறு, ரொம்ப நாளாக ஒரு பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதுக்கு வழி தகராறு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் கிளியர் ஆகலை அப்படின்னிங்கன்னா 6ஆம் அதிபதி 12ஆம் பாவத்தில் சுக்கிரனோடு இணைஞ்சு நிற்கிறதுனால அந்த டாக்குமெண்ட் விஷயங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிளியர் ஆகும். அதை சார்ந்த விஷயங்கள் உள்ளே நீங்கள் மூவ் பண்ணலாம். அது உங்களுக்கு கை கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் வீட்டிற்கு அதிபதி அப்போது 12ஆம் பாவத்தில் இருக்குது. நல்லா சிந்திக்கணும். நீங்கள் 4ஆம் அதிபதி அம்மா ஸ்தானம், 9ஆம் அதிபதி அப்பாவுடைய இடம். இந்த 2 இடமும் 12ல் போய் மறைஞ்சிருக்கு. அப்போது அப்பா அம்மா இந்த உறவு முறை ரீதியில் பாதிப்புகள் வர வாய்ப்புகள் இருக்குது. இந்த நேரத்தில் அவங்கக்கிட்ட எந்த வாக்குவாதங்கள் பண்ணாதீங்க. அதே நேரத்தில் அவங்க ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கு. தந்தை வழி உறவு முறை ரீதியிலையும் சரி, தாய் வழி உறவு முறை ரீதியிலையும் சரி, இந்த நேரத்தில் அளவோடு இருந்துக்குங்க. கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரானரி போனாலும் சரி, அவங்க உள்ளே வந்தாலும் சரி, அது குழப்பத்தில் போய் முடிய வாய்ப்புகள் அதிகம். அது உங்களுடைய பேலன்ஸை குறைச்சிடும். அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இது எல்லாத்தையும் தாண்டி விரயஸ்தானத்தில் குரு ப்ளஸ் சுக்கிரன் இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள் 4ஆம் இடத்திற்கு அதிபதி சுக்கிரன் இல்லையா? அப்போ வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்களில் போகும் பொழுது வரும்போதும் ரொம்ப நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. அது ரொம்ப அவசியம். அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. ரொம்ப வேகமாக வண்டி ஓட்டுறவங்க கூட பின்னாடி உட்காந்துக்கிட்டு போகிறதும் நல்லதில்லை. உங்கள் வண்டியை இன்னொருத்தருக்கு கொடுத்து அனுப்புறதும் நல்லதல்ல. இன்னொருத்தர் வண்டியை கொடுத்து ஓட்ட சொல்லிவிட்டு நீங்கள் உட்காந்துட்டு போகிறதும் சிறப்பல்ல. இந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்களே வண்டி எடுத்து ஓட்டுங்க. கொஞ்சம் கவனமாக ஓட்டுங்க. அடுத்தது ரொம்ப எச்சரிக்கை, சுக்கிரன் கலஸ்தரக்காரகன்றது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ என்னென்னா இந்த நேரத்தில் திருமணம் பொண்ணு பார்க்குறதுக்குண்டான முயற்சி எடுக்கலாமே தவிர முடிவு எடுக்கக்கூடாது. இந்த நேரத்தில் திருமணம் முடிவு எடுக்கிறது தவிர்த்துடுங்க. இந்த 18 நாள் கழித்து நீங்கள் திருமணம் இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளைன்னா அப்போ நீங்கள் முடிவெடுங்க. அப்போ டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். எது வேணாலும் செய்யுங்க. இதுக்கு நடுவில் எது பண்ணாலும் அது நாளைக்கு குழப்பத்தில் போய் முடியறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த 6ஆம் இடம்ன்றது கடன் சுமைகள் சார்ந்த இடம். திடீர் அதிர்ஷ்டத்தினால கடன் தீர்றதுக்குண்டான வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது. ஆச்சுங்களா? அது மறந்துட வேண்டாம். அதே சமயம் ஆரோக்கிய ரீதியில் நீண்ட நாள் பிரச்சனை இருக்குன்னா அது தீர்றதுக்குண்டான வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது. நான் கண்டிப்பாக சொல்கிறேன், ஆரோக்கிய பிரச்சனைகள் ரொம்ப நாளாக எனக்கு பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னிங்கன்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அமைப்பு. ஏன்னா 6ஆம் அதிபதி மீண்டும் போய் 12ஆம் பாவத்தில் மறைஞ்சி சுக்கிரனோடு இணைஞ்சதனுடைய அமைப்பு உங்களுக்கு அது பாசிட்டிவாக கொடுத்துரும். அதே நேரத்தில் ஏற்கனவே திருமணம் ஆகி டைவர்ஸும் ஆயிடுச்சு, மறுமணத்திற்குண்டான முயற்சியை நான் ரொம்ப நாளாக ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்கேன்னா இது ரொம்ப நாள் தடைக்குரிய அந்த விஷயம் சடனாக இந்த இடத்துல ஓகே ஆகிடும். இந்த இடத்துல டக்குன்னு கிளிக் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது. அதே நேரத்தில் முன் சகோதரிக்குண்டான திருமண முயற்சி இந்த நேரத்தில் கை கொடுக்கும். இந்த 2 விஷயங்களும் உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். இது கம்பல்சரி. இதற்குண்டான முயற்சி நீங்கள் எடுக்க. அதே சமயம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கணவன் மனைவிக்குண்டான சில ஒரு நல்ல அருமையான அன்பை தேவையில்லாத சின்ன விஷயத்தினால சங்கடங்கள் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் பேசும்போது தேர்ட் பர்சனுடைய வார்த்தைகளை எடுத்தோ இல்லை சொந்த பந்தத்திற்காகவோ கூட பிறந்தவங்களுக்காகவோ ஃபைட் பண்ணுறது வேண்டாம். கணவன் மனைவிக்குள்ள அந்த வாக்குவாதங்கள் வேண்டாம். அது உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனைகளை உண்டாக்கிடும். ரொம்ப கவனத்தோடு அந்த விஷயத்தில் இருங்க. அப்புறம் பெத்த பிள்ளைகளுடைய விஷயத்துலையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அவங்களுடைய சேர்க்கை சிநேகிதம் ப்ளஸ் அவங்க எடுக்கிற முடிவு ரீதியில் இந்த நேரத்தில் எந்த முடிவு எடுத்தாலும் தள்ளி போடுங்க.
இந்த 18 நாள் கழித்து அவங்களுக்கு எது வேணாலும் அட்வைஸ் பண்ணி சரி பண்ணுங்கள். உங்கள் பேச்சை மீறி அவங்க ஏதாவது முடிவு எடுத்து செய்கிற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த நேரத்தில் வந்து அதை எந்த லெவலுக்கு ஸ்டாப் பண்ண முடியுமோ ஸ்டாப் பண்ண பாருங்கள். அதுதான் கரெக்டு. இந்த நேரத்தில் எடுக்கிற முடிவு சரியாக இருக்காது. அந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. மேற்கொண்டு மற்றவங்களுக்காக பணம் கொடுக்கறது, நாம் ஆச்சு ஜாமீன் கையெழுத்து போடுறது அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் நீங்கள் ஸ்லோவாக பொறுமையாக நிதானமாக செயல்பட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லது. அவசரப்பட்டு ஏதாவது ஒரு முடிவு எடுத்திங்கன்னா அது தப்பாக போயிடும், அது மிஸ்டேக் ஆகிடும். அதை நீங்கள் மனசில் வச்சு எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறது நல்லது. இதில் குறிப்பாக உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து முன்னையே சொன்னேன்னா அது சால்வ் ஆகிடும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த நேரத்தில் வெளிநாடு முயற்சிகள் ரொம்ப நாளாக தடையாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இப்போ மூவ் பண்ணுங்கள். 100% வெளிநாடு முயற்சிகள் உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும், கமிட்மெண்ட் ஆகிடும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்புறம் இடத்த விட்டு இடம் மாறுறது, இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகலாமா நினைக்கிறது, இந்த இடத்துல ரொம்ப நாளாக நமக்கு சரியான ரெஸ்பெக்ட் இல்லை, அது ஒரு சேஞ்ச் பண்ணலாமா நினைக்கிறது எல்லாமே இப்போ உங்களுக்கு அழகாக கனெக்ட் ஆகும், அருமையாக கனெக்ட் ஆகும். இப்போ மூவ் பண்ணுங்கள், அது கிளிக் ஆகிடும். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இதே தான் நான் சொல்கிறேன். இந்த நேரத்தில் சில அதிர்ஷ்டத்திற்குரிய வாய்ப்புகளும் இருக்குது. பட் சில விஷயங்களில் நான் சொன்ன விதத்தில் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா போதும். மற்றபடி என்னை பொறுத்தவரையிலையும் இந்த காலம் வரக்கூடிய குரு பேச்சு வேறு லெவலில் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். அதை அடுத்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். அதே நேரத்தில் வந்து நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் மிக அவசியம். அந்த ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுங்க, அது ஆகச்சிறந்ததாக இருக்கும். பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளை எடுங்க. அது மேலும் உங்களது வாழ்க்கையை வளமாக அமைச்சிடும். உங்களுடைய வாழ்க்கை வளமாக அமைய எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.